2 billion people who are representing your country, and I mean just the thought of that is enough for you to have that razor sharp focus and do what you want to do. இந்திய மகளிர் கிரிக்கெட் அணியின் நட்சத்திர வீராங்கனையான ஸ்மிருதி மந்தனா நடைபெற இருந்த தனது திருமணம் ரத்து செய்யப்படுவதாக சமீபத்தில் அறிவித்தார். இது கிரிக்கெட் ரசிகர்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்தது. இந்த நிலையில் இது குறித்து தற்போது மனம் திறந்து பேசியிருக்கிறார். நிகழ்ச்சி ஒன்றில் இந்திய மகளிர் கிரிக்கெட் அணியின் கேப்டன் ஹர்மன்பிரீத் கவுருடன் பங்கேற்ற மந்தனா தனது அணுகுமுறை குறித்து பேசினார். அப்போது அவர் பேசியதாவது, கிரிக்கெட் மீதான அன்பு அளப்பரியது. என் வாழ்வில் கிரிக்கெட்டை விட வேறு எதையும் நான் அவ்வளவு நேசித்ததில்லை. இந்திய ஜெர்சியை அணியும் போது வேறு எந்த எண்ணமும் மனதில் இருக்காது. நாட்டிற்காக இந்தியாவை பிரதிநிதித்துவப்படுத்தி போட்டியை வெல்வதே மனதில் இருக்கும். ஜெர்சியை அணியும் போதே உங்கள் பிரச்சனைகளை ஒதுக்கிவிட்டு களத்தில் கவனம் செலுத்துங்கள். ஏனெனில் நாட்டை பிரதிநிதித்துவப்படுத்தும் பல கோடி மக்களில் நீங்களும் ஒருவர். இந்த எண்ணமே தீவிர கவனம் செலுத்தி செயல்பட போதுமானது என்று கூறியுள்ளார். அதே போல டீமுக்குள் கருத்து வேறுபாடுகள் வருமா என்பது குறித்த கேள்விக்கு, Well, to be fair, I mean, as Herman said, the love for the game, and I don't think I love anything in life more than cricket. So when you go out to bat or when you go out to represent your country, I don't think any other thoughts are there in the mind. When you put on the Indian jersey, the only thing you want to do is represent India and win the match for the country. And yeah, I mean, the biggest motivation is that when you put on the jersey and the India is written. I mean, I always tell everyone that once you put on the jersey, you just keep all your problems aside and just be on the field, because you have a responsibility, and you are one of 2 billion people who are representing your country, and I mean just the thought of that is enough for you to have that razor sharp focus and do what you want to do. நான் இதை பிரச்சனையாக கருதவில்லை. ஏனெனில் எல்லோரும் நாட்டிற்காக வெல்ல விரும்புகிறோம். ஒவ்வொருவருக்கும் தனி பார்வை உண்டு. உண்மையில் இந்த விவாதங்கள் இல்லாமல் களத்தில் வெல்ல முடியாது. கருத்து வேறுபாடுகள் இல்லை என்றால் வெற்றிக்கு ஆர்வம் இல்லை என்றே பொருள். இது போன்ற விவாதங்கள் எங்களுக்குள் நடப்பது வழக்கம்தான் என பதிலளித்துள்ளார். இசையமைப்பாளர் பலாஷ் முச்சலுடன் ஸ்மிருதி மந்தனாவுக்கு திருமணம் நடக்க இருந்தது. ஆனால் தந்தை ஸ்ரீனிவாசுக்கு ஏற்பட்ட திடீர் உடல்நலக் குறைவால் திருமணம் ஒத்திவைக்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து மணமகனான பலாஷ் முச்சல் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகள் எழுந்தன. குறிப்பாக அவர் நடன இயக்குனர் ஒருவருடன் தொடர்பில் இருந்ததாக கூறப்பட்டது. அந்த சூழலில் தனது திருமணத்தை ரத்து செய்வதாக ஸ்மிருதி மந்தனா அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு வெளியிட்டிருந்தார். இசையமைப்பாளர் பலாஷ் முச்சலுடன் தனது திருமணத்தை ரத்து செய்த பிறகு மந்தனா பொதுவெளியில் தோன்றியது இதுவே முதல் முறையாகும். டிசம்பர் 21 முதல் இலங்கைக்கு எதிராக நடைபெறும் T20 சர்வதேச தொடருக்கு இந்திய அணியின் துணை கேப்டனாக மந்தனா நியமிக்கப்பட்டுள்ளார். கடந்த நவம்பர் 2ஆம் தேதி அன்று நடைபெற்ற உலக கோப்பை இறுதிப் போட்டிக்கு பிறகு இந்தியா விளையாடும் முதல் இருதரப்பு தொடர் இது என்பது குறிப்பிடத்தக்கது.